அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆலிம் உலமா பெருமக்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும், வழிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷைகுமார்கள், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த 24ஆம் நாள் மஜ்லிஸை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிற தலைப்பின் கீழே ஹஸ்ரத் அவர்கள் குறை நிகழ்த்துவார்கள். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸுல் அன்பியாஇ வதரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திஹாரில் முத்தகீன் வ தாஜில் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني شيخا مرشدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 24வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்தான். அந்த பகல் கால நோன்புகளிலேயும் இரவு கால வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதமிருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் நிறைவாக செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. இந்த ரமலானையும் நோன்பையும் மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்கிற ரமலானாகவும் நோன்பாகவும் அல்லாஹ் ஆக்கி அருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு சூரத்து ரஹ்மான் ஓதப்பட்டிருக்கிற சகோதரர்களை, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதில் பல்வேறு நேமத்துகளை அல்லாஹ் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லுகிறான். அல்லாஹ் மனிதனுக்கு செய்த நேமத்துகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஃபபி ஐயி ஆலாய ரப்பிக்குமா துகذிபான் என்று கேட்கிறான். அதாவது, நாம் பிறப்பதற்கு முன்னால் நமக்கு செய்த நேமத்துகள், பிறந்ததற்கு பின்னால் நமக்கு செய்து கொண்டிருக்கிற நேமத்துகள், அதுபோல நமக்கு சுவனத்தில் தர இருக்கிற நேமத்துகள், இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சொல்லி கேட்கிறான். ஃபபி ஐயி ஆலாய் ரப்பிக்குமா துகذிபான். மனித இனத்தை சார்ந்த
ஜின் இனத்தை சார்ந்த 2 இனத்தை சார்ந்தவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற, உங்களுடைய ரப்பு தந்திருக்கிற எந்த நேமத்துகளை நீங்கள் பொய்யாக ஆக்குவீர்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். சகோதரர்களே, கிட்டத்தட்ட இப்படி 31 தடவை இந்த வசனத்திலே இந்த ஆயத்து 31 தடவை அது இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் அத்தனை திரும்பவும் திரும்ப அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயம் மட்டும்தான் குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 114 அத்தியாயங்களில் அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஆரம்பமாகிற அத்தியாயம் இது மட்டும்தான். அர் ரஹ்மான் என்று ஆரம்பமாகிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவனுடைய பெயர்களில் மிகவும் அல்லாஹ் என்கிற பெயருக்கு அடுத்து, அல்லாஹ் என்பது அவனுடைய பெயர், அதற்கு அடுத்து வருபவைகள் எல்லாம் அவனுடைய தன்மைகள், பண்புகள். ரஹ்மான் என்றால் கருணையாளன், ரஹீம் அளவற்ற கருணையாளன், இப்படி எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அவனுடைய பண்புகள், அவனுடைய தன்மைகள். அவனுடைய பெயர் அல்லாஹ். மற்ற இருக்கிற 99 பெயர்களும் அவனுடைய பண்புகள். சகோதரர்கள், அந்த பண்பு பெயர்கள் இருக்கின்றனவே, அவனுடைய தன்மைகள், அதில் முதலாவது இருப்பது ரஹ்மான் தான். அதனால்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று பிஸ்மில்லாஹுடைய அல்லாஹ்வுக்கு அடுத்து அவன் வைத்திருப்பது ரஹ்மான் என்பதைத்தான் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, ரஹ்மான் என்று சொன்னால் நல்லவன் தீயவன் என்று பாராமல், காஃபிர் முஸ்லிம் என்று பாராமல், எல்லோருக்கும் என்ன செய்கிறவன், அருள் செய்கிறவன் என்று பொருள். அதற்குத்தான் அளவற்ற அருளாளன் என்பது நாம் தமிழில் அதற்குத்தான் அப்படி சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் நல்லவன் என்று பார்ப்பதில்லை, தீயவன் என்றும் பார்ப்பதில்லை, ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் என்றும் பார்ப்பதில்லை, ஏற்றுக்கொள்ளாத காஃபிர் என்றும் பார்ப்பதில்லை, யூதன் என்றும் பார்ப்பதில்லை, கிறிஸ்தவன் என்றும் பார்ப்பதில்லை, கடவுளே இல்லை என்று சொல்றவன் அதையும் பார்ப்பதில்லை. எல்லோருக்கும் அவன் என்ன செய்கிறான், அருள் செய்து கொண்டே இருக்கிறான், கருணை செய்து கொண்டே இருக்கிறான். அதற்கு பேர் ரஹ்மான் என்று சொல்லுவது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்மிடத்தில் வெளியாகி இருக்கிறது இல்லையா, இந்த ஹயாத், இல்மு, இராதத், குதிரத், சமாத், பசாரத், கலாம், இவை எல்லாம் அவனுடைய பண்புகள், அவனுக்கு சொந்தமானது, அவனை தவிர யாருக்கும் சொந்தமானது அல்ல. ஹயாத் இருக்கிறது, ஹயாத் அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. குர்ஆன் இதைத்தான் பேசுகிறது. அதில் நமக்கு அணுவளவும் யாருக்கும் எந்த சொந்தமும் கிடையாது. அப்படியானால் நம்மளை பிரதிபலிக்கிறது இது, நம்மில் அவர் பிரதிபலிக்க செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் அவருடைய ஹயாத் நம்மில் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு பாருங்கள், விளக்கு எரிகிறது. விளக்கு என்ன செய்யவில்லை, மின்சாரத்தை எல்லாம் சேமித்து கொண்டு வைத்துக்கொண்டு தன்னிலே சேமித்து வைத்துக்கொண்டு எரிவதில்லை. ஒவ்வொரு வினாடியும் மின்சாரம் அந்த விளக்கோடு சம்பந்தப்படுகிறது. விளக்கோடு சம்பந்தப்படுகிற போது அது விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது, நமக்கு வெளிச்சம் தருகிறது. வெளிச்சம் தருகிற விளக்கு மின்சாரத்தை தனக்குள்ளே சேமித்து வைத்துக்கொண்டு என்ன செய்வதில்லை, அது வெளிச்சத்தை தருவதில்லை. அதுபோல்தான் நாம் ஹயாத்தை நமக்குள்ளே சேமித்து வைத்திருக்கவில்லை. விளக்கில் எப்படி ஒவ்வொரு வினாடியும் மின்சாரம் சம்பந்தப்படுகிறதோ, அதுபோல் அல்லாஹ்வுடைய ஹயாத் நம்மோடு ஒவ்வொரு வினாடியும் சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் ஹயாத்தாக தெரிந்து கொண்டே இருக்கிறோம். சகோதரர்களே, இதுபோல்தான் அறிவு, இல்மு என்ற அறிவு அப்படித்தான். இராதா என்கிற நாட்டம், ஒன்றை செய்வதற்கு நாட்டம், இல்லை ஒன்றை விட வேண்டும் என்ற நாட்டம், இப்படித்தான் சம்பந்தப்படுகிறது. ஒவ்வொரு செயலை செய்வதற்கான ஆற்றல், சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. நம்மளே ஒவ்வொரு வினாடியும் சம்பந்தப்படுகிறது. அதுபோல் நாம் கேட்கிறோம், செவியேற்கிறோம், இந்த சமாத் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. பசாரத்து பார்க்கிறோம், இந்த பார்க்கும் திறன் இருக்கிறதே, தன்மை அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. பேசுகிறோம், இந்த பேச்சு, இந்த தன்மை அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. இவையெல்லாம் நமக்கு எதுவும் சொந்தமானவை அல்ல. சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒவ்வொரு வினாடியும் ஹயாத்தை நம்மில் பிரதிபலிக்க செய்து கொண்டே இருக்கிறானோ, அதுபோல் நான் சொன்ன இந்த 7 சிஃபத்துகளை, தன்மைகளை அவன் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறான். இப்படி பிரதிபலிக்க செய்கிறானே,
இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவன் ரஹ்மானாக இருக்கிறான். ரஹ்மானாக இருக்கிற காரணத்தால் நாம் அவனுடைய பண்புகளை வைத்து கொண்டே நாம் தவறு செய்கிறோம். அவனுடைய சக்தி ஒவ்வொரு வினாடும் நம்மளை வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் என்ன செய்கிறோம், அந்த சக்தியை அல்லாஹுடைய ஆற்றலை நாம் துஷ்பிரயோகம் செய்கிறோம். பார்வை தந்திருக்கிறான், இதை பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். பார்வையை தந்து இதை பார்க்கக்கூடாது என்று சொன்னதற்கு பின்னாலும் அந்த பார்வையை நாம் துஷ்பிரயோகம் செய்கிறோம். அல்லாஹ் பறிக்காமல் இருக்கிறான். பேச்சை அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். அதையும் மீறி நாம் பேசுகிறோம். அவன் பேசக்கூடாது என்று சொன்னதை, ஆனால் என்ன செய்கிறான், நம்மிடத்தில் ஒரு பேச்சை அவன் பறிக்கவில்லை. அதுபோல எதை கேட்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். அப்படி சொல்லி இருந்துதான் நமக்கு கேட்கிற சமாத் என்கிற செவியேற்கும் தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படி தந்திருந்தும் அவன் எதை கேட்கக்கூடாது என்று சொன்னானோ அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக அவன் நினைத்தால் பார்வையை பறித்துவிட முடியும், பேச்சை பறித்துவிட முடியும், கேட்கும் தன்மையை பறித்துவிட முடியும். அப்படி பறித்தால் அது நியாயமானது தான். என்றாலும் அல்லாஹ் பறிக்காமல் வைத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் ரஹ்மானாக இருக்கிறான். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த பெயரை சொல்லிதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படி தொடங்குகிறான். நாம் இன்னொன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்னொரு செய்தியை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் பறவையை பற்றி சொல்லுகிறான். அவலம் யரவு இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின், அவர்களுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிற பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? அவன் கேட்கிறார். சாஃபாத்தின் யக்குபில்ன, அது சிறகுகளை விரித்து கொண்டும் சிறகுகளை சுருக்கி கொண்டும் அது அவர்களுக்கு மேலே ஆகாயத்தில் பறக்கின்றனவே, அந்த பறவையை அவர்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பறவை கீழே விழுந்து விடாமல் அதை தாங்கி பிடிப்பவன் யார் என்று கேட்கிறான். மா யும்சிக்கு ஹுன்ன இல்ல ரஹ்மான், ரஹ்மான் தான் அப்படி பிடித்து கொண்டிருக்கிறான். கீழே விழுந்து விடாமல் அதை பாதுகாக்கிறவன் ரஹ்மான் தான் பாதுகாக்கிறான் என்று தன்னை பற்றி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, இந்த பறவையை பற்றி ஏன் இங்கே நாம் ஞாபகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், பறவையை போன்றுதான் விமானம். பறவையை போன்றுதான் விமானம் 5000 அடிக்கு மேலே உயரத்தில் பறக்கிறது. ஆனால் கீழே இருந்து அனுப்பியவன் அதை பிடித்து கொண்டிருக்கிறானா? கண்ட்ரோல் ரூமுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எங்கே பறந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு வேகத்தில் பறந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் கண்ட்ரோல் ரூமில் இருந்து பார்த்து கொண்டே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விமானத்தை இயக்குகிறவர்கள். ஆனால் எவனா தாங்கி பிடிக்கிறானா? எவனும் தாங்கி பிடிக்கவில்லை. ஆனால் 5000 அடிக்கு மேல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கீழே விழுந்து விடாமல் அவன் பாதுகாத்து அவனை கொண்டு போய் இருக்கிறான் என்பதை எல்லாம் மறந்து அங்கே வருகிற போது பனிப்பெண்ணிடத்திலே சாராயத்தை வாங்கி வாங்கி குடிக்கிறானா இல்லையா மனிதன்? அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்திருக்க முடியும்? அவனை எப்படி வேண்டுமானால் தண்டித்திருக்க முடியும் இல்லையா? ஆனால் அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். 5000 அடிக்கு மேலே எந்த பிடிமானமும் இல்லாமல் உன்னை நான் பறக்க வைத்திருக்கிறேன், நீ பறந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு அங்கே வைத்து என்ன செய்த, தரையில் இருக்கிற போது கூட உனக்கு சூடாக சோறு கிடையாது, உனக்கு அங்கே வைத்து சூடாக சோறு தருகிறேன். தரையில் இருக்கிற போது கூட உனக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்காது, நான் சுத்தமான தண்ணீரை தருகிறேன். இவை எல்லாவற்றையும் மறந்து நான் செய்கிற அருள் கொடைகளை, என்னுடைய உபகாரத்தை மறந்து அங்கே பணிப்பணியிட்ட திரும்பவும் கூப்பிட்டு சாராயத்தை வாங்கி வாங்கி குடிக்கிறாயே என்று அல்லாஹ் நினைத்தால் தண்டித்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யவில்லை? தண்டிக்கவில்லை. அதற்கு அவன் காரணம் சொல்லுகிறான். மா யும்சிக்கு ஹுன்ன இல்ல ரஹ்மான், அவன் ரஹ்மானாக இருக்கிறான், அதனால் அவனை தண்டிக்காமல் விட்டிருக்கிறான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவன் எப்படி ரஹ்மானாக இருக்கிறான், எப்படி உன்னிலே இந்த 7 சிஃபத்துகளையும் ஒவ்வொரு வினாடியும் அவன் என்ன செய்கிறான், அவன் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறான் என்று சிந்தித்து பார் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஒமை யஷு அன் திக்ரி ரஹ்மான், ரஹ்மானுடைய நினைவை எவன் மறந்து வாழுகிறானோ, அங்கே அல்லாஹ்வை மறந்து சொல்லவில்லை. அந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற விமானத்தை குறித்து சொல்லுகிற போது கூட மா யும்சிக்குஹுன்ன இல்லல்லா என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தடுத்து நிறுத்தவில்லை என்று பேசவில்லை. ரஹ்மான் தான் தடுத்து நிறுத்தினான் என்று அதைத்தான் அவன் பேசுகிறான். அதுபோல் ஒமை யஷு அன் திக்ரி ரஹ்மான்,
ரஹ்மானுடைய நினைவை எவன் மறந்து வாழுகிறானோ என்றால் அப்போது அல்லாஹ் எவ்வளியெல்லாம் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை எப்போது மனிதன் மறக்கின்றானோ அப்போது மனிதன் தவறு செய்ய ஆரம்பிக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி மறக்கிற போது அல்லாஹுடைய அந்த ரஹ்மானுடைய நினைவை மனிதன் மறக்கிற போது ஷைத்தானை நாம் அவனோடு சாட்டுகிறோம். கையில் அல்லாஹு ஷைத்தானன் பகுவலகு கரீன், அவனுக்கு தோழனாக அவன் ஆகிவிடுகிறான், நண்பனாக ஆகிவிடுகிறான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இப்படி அல்லாஹ் திருமறையில் எங்கெல்லாம் ரஹ்மான் ரஹ்மான் என்று தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு காட்டுகிறானோ அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு பின்னே ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் அவன் செய்திருக்கிற பல்வேறு விதமான அருள் கொடைகளில் அவன் சொல்லுகிறான் அர் ரஹ்மான். அந்த ரஹ்மான் ஆகிறவன் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று பேசுகிறான். அதற்கு அடுத்து ஹலக்கல் இன்சான், மனிதனை அவன் படைத்தான் என்று பேசுகிறான். அல்லமகுல் பயான் என்று அதற்கு பின்னால் மனிதனுக்கு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஒரு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் யுக்திகளை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் பேசுகிறான். பயான் என்று சொன்னால் தெளிவுபடுத்துவது என்று பொருள். பேச்சின் மூலமாக தெளிவுபடுத்துகிறோம், எழுத்து மூலமாக ஒன்றை தெளிவுபடுத்துகிறோம், இல்லை சமிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறோம். ஆக நம்முடைய மனதில் இருக்கிற ஒரு கருத்தை பிற இன்னொரு மனிதனுக்கு சொல்லுவதற்கு எந்த யுக்திகளை எல்லாம் கையாளுகிறோமோ அது எல்லாவற்றுக்கும் பயான் என்கிற பெயர் வரும். அதனால் அதை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் அவனுடைய பெயர்களில் பண்பு பெயர்களில் எது தலைமையாக இருக்கிறதோ அந்த பெயரை சொல்லி முதலில் ஆரம்பிக்கிறான். அடுத்து அல்லமல் குர்ஆன் என்று சொல்லுகிற போது உலகத்தில் உள்ள எல்லா கல்விகளை விடவும் சிறந்த அறிவு குர்ஆனுடைய அறிவு தான். அதனால்தான் சிறந்த அறிவை அவன் கற்றுக் கொடுத்தான் என்று உணர்த்துவதற்காகத்தான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு அடுத்து என்ன ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான் என்று பேசுகிறான். மற்றதை யார் படைத்தார்? மற்றது அவன் தான் படைத்தான். இருந்தால் உன் படைப்புகளிலே மிகவும் உயர்வான படைப்பு மனிதன்தான் என்பதால் உயர்வான படைப்பு அல்லாஹ் பேசுகிறான். அவளை உயர்வான பெயரை சொல்லுகிறான், உயர்வான கல்வி எது என்பதை சொல்லுகிறான், அதுபோல உயர்வான படைப்பு எது என்பதை பேசுகிறான். பேசிவிட்டு அதற்கு பின்னால் சொல்லுகிறான் அல்லமகுல் பயான், மனிதனுக்கு நாம் என்ன செய்தோம்? எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு செய்தியை இன்னொரு மனிதத்தில் சொல்லுகிற அளவுக்கு சமிக்கை செய்வதற்கும் நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் யாசீனை பற்றி அன்றைக்கு சொன்னோம். சூரத் யாசீனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாசீன் சூராவை பற்றி சொல்கிறார்கள் கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் என்று சொன்னார்கள். அதுபோல குர்ஆனுடைய இதயம் என்று சூரத்து யாசீனை சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அரூசுல் குர்ஆனி அர் ரஹ்மான், குர்ஆனுடைய மணப்பெண் என்று ஸல்லல்லாஹு ரஹ்மான் என்ற அத்தியாயத்தை குர்ஆனுடைய மணப்பெண் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்த ஹதீஸ் ஒன்று இமாம் பைஹக்கியுடைய ஷுஅபுல் ஈமானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லி குல்லி ஷையின் அரூசுன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மணப்பெண் உண்டு. ஆனால் அரூசுல் குர்ஆனி அர் ரஹ்மான், குர்ஆனுடைய மணப்பெண் சூரா ரஹ்மான் என்கிற அத்தியாயம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பைஹக்கி இமாமுடைய ஷுஅபுல் ஈமானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அப்படியால் என்ன பொருள் என்றால் மணப்பெண்ணை எப்படி நாம் அலங்கரிப்போமோ அதுபோல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹ்மான் என்கின்ற அத்தியாயத்தின் மூலமாக குர்ஆனை அலங்கரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் பேச வருகிறான். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அதிகமான நபர்கள் ஒரு யாரிடத்தில் ஒரு கிராத்து ஓதுன்னு சொல்லுன்னா உடனே சூரத்துல் ரஹ்மானை ஓதுவார்கள். அப்போது நம் நண்பர் சொல்லுவார், எல்லோரும் ஏன் ரஹ்மானையே ஓதுகிறான்னு சொன்னால் அது மணப்பெண்ணாக இருக்கிறார், அவர்களுக்கு அது மேல் ஒரு ஆசை என்று சிலர் பேசுவதையும் தமாசாக சொல்லுவார்கள். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
இப்படி அந்த இன்னைக்கு அந்த ரஹ்மான் என்ற அத்தியாயம் ஓதப்பட்டிருக்கிறது. இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை நபி அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் ஓதி காட்டினார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்தை செய்த செய்தி ஒன்று திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஜின்னுகளை சந்திப்பதற்கு போனார்கள். அது ஒரு தனி சரித்திரம், ஒரு 2-3 வழியில் சொல்லுகிறேன். ஜின்னுகளை சந்திப்பதற்காக மக்காவின் இடத்துக்கு போனார்கள். அப்போது அது காடாக இருந்தது. இன்றைக்கு போனீர்கள் என்று சொன்னால் அந்த சஃபா மருவா வழியாக அந்த பக்கம் போல அந்த மஸ்ஜிது ஜின்னு என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அது அன்றைக்கு பெரும் காடாக இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே போய் நபி அவர்கள் இரவு நேரத்தில் போய் ஜின்னுகளை போய் சந்தித்தார்கள். ஜின்னுகளை சந்தித்து அவர்களிடத்தில் இந்த சூரத் ரஹ்மானின் அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். அது ஒரு செய்தி நடந்தது. அதற்கு பின்னால் சஹாபா பெருமக்களிடத்தில் வந்து அந்த சூரத்து ரஹ்மானின் அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து கேட்டார்கள். நபி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த அத்தனை ஆயத்து வசனங்களையும் ஓதி முடிக்கிற வரைக்கும் சஹாபா பெருமக்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். ஓதி முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் கரஅத்துஹா அலல் ஜின்னி லைலத்தல் ஜின். ஜின்னுகளை சந்தித்த அந்த இரவில் நான் ஜின்னுகளிடத்தில் இந்த சூரத்து ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் ஓதி காட்டினேன். ஃபகானு அஹ்ஸன மர்தூதம் மின்கும். நீங்கள் அந்த அத்தியாயத்தை கேட்டு அமைதியாக பேசாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள். அவர்கள் அழகான முறையில் பதில் சொன்னார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் கேட்டுவிட்டு அமைதியாக உட்கார்ந்திருக்க, சப்தமில்லாமல் நிசப்தமாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. அந்த ஒவ்வொரு ஆயத்தை ஓதுகிற போதும் அதற்கு அருமையான அழகான பதிலை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குந்து குல்லமா அதைத்து அலா கௌலிஹி ஃபபி ஐயி ஆலாய் ரப்பிக்குமா துகல்லிபான். மனித ஜின் இனத்தை 2 இனத்தை சார்ந்தவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற எந்த நேமத்துகளை நீங்கள் பொய்ப்படுத்துகிறீர்கள்? எந்த நேமத்தை உங்களால் பொய்ப்படுத்த முடியும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தில் 31 தடவை திரும்பவும் கேட்கிறான். இந்த ஒவ்வொரு தடவையும் ஃபபி ஐயி ஆலாய் ரப்பிக்குமா துகல்லிபான் என்றிருந்து நான் ஒவ்வொரு தடவை ஓதுகிற போதெல்லாம் அந்த ஜின்கள் எல்லாம் லாபி ஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகல்லிபு ஃபலக்கல் ஹம்து. இறைவா, நீ எங்களுக்கு செய்த எந்த அருள்கொடையையும் நாங்கள் பொய்ப்பிக்கவே இல்லை, புகழ் அனைத்தும் உனக்குத்தான் சொந்தம் என்று 31 தடவையும் அவர்கள் சொன்னார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபபி ஐயி ஆலாய் ரப்பிக்குமா துகல்லிபான் என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வியை சொல்ல 31 தடவை சொல்ல அவர்கள் 31 தடவை ரப்பே, நீ எங்களுக்கு செய்திருக்கிற எந்த நேமத்துகளையும் நாங்கள் பொய்ப்பிப்பவர்களாக இல்லை, உனக்குத்தான் புகழ் அனைத்தும் என்று அவர்கள் 31 தடவை திரும்பவும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அழகான பதிலை சொன்னார்கள். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு செய்திருக்கிற நேமத்துகளை எல்லாம் இதில் ஒவ்வொன்றாக சொல்லி இந்த நேமத்தில் எதை நீங்கள் பொய்ப்பிக்க உங்களால் முடியும் என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, ஏன் அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற முதலிலேயே அல்லமல் குர்ஆன் என்று ஆரம்பிக்கிறான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் எல்லா இல்முகளிலேயும் எல்லா அறிவுகளிலேயும் எத்தனை அறிவுகள் இருக்கட்டும், எல்லா அறிவுகளினுடைய சுரங்கமாக குர்ஆன் இருக்கிறது. எல்லா அறிவுகளின் புதையலாக பொக்கிஷமாக குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் சுருக்கமாக சொன்னதைத்தான் மக்கள் அதனுடைய அறிஞர்கள் அதை விரிவுபடுத்தி மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் முதலாக கல்வியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், மனித சமுதாயத்தின் அடிநாதம் கல்விதான். சகோதரர்களே, கல்வி உள்ள சமுதாயம்தான் பிற சமுதாயத்தை ஆளும், பிற சமுதாயத்திற்கு ஆதிக்கம் செலுத்த முடியும், ஆட்சி செய்ய முடியும். கல்வி உள்ளவர்களுக்குத்தான் மற்றவர்கள் கட்டுப்பட்டு போவார்கள் என்குவதால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அது மட்டுமல்ல, கல்வி என்பது சகோதரர் உலகத்தை நமக்கு காட்டும், உலகம் என்ன என்பதை நமக்கு காட்டும்.
அதோடு நின்று விடாது, நாம் யார் என்பதை உலகத்துக்கு காட்டும். இந்த கல்விக்கு அந்த சிறப்பு உண்டு. அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை குறித்து ஆரம்பத்தில் பேசுகிறார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் ஏதோ தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதை பற்றித்தான் பேசுவார்கள். வேறு என்ன, நோன்பை பற்றி பேசுவார்கள், இதைத்தான் எல்லாம் பேசுவான் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. குர்ஆனிலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இயல்களை பற்றி பேசுகிறான். அறிவியல் பற்றி பேசுகிறான், அரசியல் பற்றி பேசுகிறான், கருவியல் பற்றி பேசுகிறான், விலங்கியல் பற்றி பேசுகிறான், புவியியல் பற்றி பேசுகிறான். எல்லா இயலையும் குர்ஆன் பேசுகிறது சகோதரர். தாவரவியல் பற்றி பேசுகிறான். எல்லா இயலையும் குர்ஆன் பேசுகிறது. உதாரணத்துக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளுக்காக ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு தர வேண்டும் நான் விரும்புகிறேன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தாவரவியல் பற்றி பேசுகிறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். வஃபில் அர்லி கித்தஉம் முத்தஜாவிராத்தும், பூமியிலே பல பல பகுதிகள், அடுத்தடுத்து பல பகுதிகள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான். வ ஜன்னாத்தி மின் அனாபின், இந்த திராட்சை தோட்டங்கள் இருக்கின்றன, விளைநிலங்கள் இருக்கின்றன, கிளைகள் உள்ள கிளைகள் இல்லாத எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன, செடி கொடிகள் இருக்கின்றன, பேரிச்சம்பழம் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போய்விட்டு சொல்கிறான், இத்தனை மரங்களை பார்க்கிறீர்களே, இத்தனை செடிகளை பார்க்கிறீர்களே, பூமி ஒன்றுதான். ஆனால் செடியிலிருந்து வருகிற, அந்த மரத்திலிருந்து வருகிற கனிகளை பார்த்தீர்களா, இலைகளை பார்த்தீர்களா? இலை ஒரு நிறத்தில் இருக்கிறது, கனி ஒரு நிறத்தில் இருக்கிறது, பூ இன்னொரு நிறத்தில் இருக்கிறது. ஆனால் பூமி ஒன்றுதான். ஒரு பூமியில் இருந்து வருகிற அவையெல்லாம் எப்படி மாறுபட்டு வருகிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா? மண்ணும் ஒன்றுதான், தண்ணீரும் ஒன்றுதான். ஆனால் அதிலிருந்து வருகிற, அதில் முளைத்திருக்க செடிகளை பாருங்கள், மரங்களை பாருங்கள். பூ ஒரு நிறத்தில் இருக்கிறது, இலை ஒரு நிறத்தில் இருக்கிறது, தண்டு ஒரு நிறம், காய் ஒரு நிறம், கனி ஒரு நிறம். இப்படி இதற்கு நிறங்களை கொடுத்தது யார்? மண்ணில் அந்த நிறம் இருக்கிறதா? அதை பார்த்தீர்களா என்று கேட்கிறார். ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு சுவை தருகிறது, ஒவ்வொரு கனிக்கும் ஒரு சுவை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னொன்று அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள், அதாவது நாம் பார்க்கிறோம் இல்லையா, மிளகாய் செடி இருக்கிறது, மிளகாய் அதிலே வருகிறது, கடித்தால் காரமாக இருக்கிறது. அதே மண்ணில் தான் கரும்பு இருக்கிறது, கடித்தால் சுவையாக இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், இந்த மண்ணிலே காரமும் இல்லை, கரும்பு போல இனிப்பும் இல்லை, மண்ணை எழுத நக்கிப்பார், ஏதாவது சுவை இருக்கிறதா? எந்த சுவையும் இல்லாத இந்த மண்ணிலிருந்து உனக்கு காரத்தை கொடுத்தது யார்? கரும்புல இனிப்பை கொடுத்தது யார்? அதை பச்சையாக வைத்தது யார்? மண்ணிலே பச்சை நிறம் இருக்கிறதா? சிவப்பு நிறம் இருக்கிறதா? நிறங்களும் சுவைகளும் எப்படி வந்தன? அதை யார் தந்தார்? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒரே மண் தானே, ஒரே தண்ணீர் தானே. நீங்கள் கரும்புக்கு தண்ணீர் ஊற்றுகிற போது சர்க்கரையை கரைத்தா ஊற்றினீர்கள்? இல்லை மிளகாய்க்கு தண்ணீர் ஊற்றுகிற போது மிளகாய் பொடி கரைத்தா ஊற்றினீர்கள்? எல்லோருக்கும் ஒரே தண்ணீர் தானே ஊற்றினீர்கள், ஒரே மண் தானே. அப்படி இருக்கிற போது அதுக்கு எப்படி சுவை வந்தது, இதற்கு எப்படி காரம் வந்தது? இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? யார் கொடுத்தார்கள் பார்க்க வேண்டாமா? கருப்பு நிறத்தில் ஒரு பூ இருக்கிறது, வெள்ளை நிறத்தில் ஒரு பூ இருக்கிறது, மஞ்சள் நிறத்தில் ஒரு பூ இருக்கிறது, சிவப்பு நிறத்தில் பூ இருக்கிறது. மண் ஒன்று தானே, தண்ணீர் ஒன்று தானே. இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதை யார் மாற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்களா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இன்னஃபி ஆயாத்தில் கௌமி யாக்கிலூன், அறிவுள்ள சமுதாயத்திற்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களை, தாவரவியல் பற்றி அல்லாஹ் அருள்முறையில் பேசுகிறான். நாம் நினைத்து கொண்டிருப்பது போல தொழுகை, நோன்பு, ஜக்காத் இதை மட்டும்தான் அல்லாஹ் பேசுவான் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். எல்லா இயலும் அதில் இருக்கின்றன என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர், அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், ஓ இன்னலக்கும் ஃபில் அன்ஆமில இப்ரா, கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. நுஸ்கீக்கும் மிம்மா ஃபி புத்தூனிஹி மின் பைனி ஃபர்தின் வ தமில் லபனன் ஹாலிசன் சாயிகல் லிஷாரிபி, ஆடு, மாடு, ஒட்டகம் என்று பால் தருகின்ற எத்தனையோ விலங்குகள் இருக்கின்றன, கால்நடைகள் இருக்கின்றன. பால் கறக்கிறீர்கள், பாலை குடிக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான்,
குடிப்பவர்களுக்கு தூய்மையான பாலை நாம் தருகிறோம், இன்னும் மதுரமான பாலை நாம் தருகிறோம் குடிப்பவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன பேசுகிறான்? மின் பைனி ஃபர்தியும் வதமின். எங்க இருந்து அந்த பால் வருகிறது பார்த்தீர்களா? இந்த பக்கம் பால் வருகின்ற அந்த மடுவுக்கு இந்த பக்கம் சாணம் இருக்கிறது, இந்த பக்கம் இரத்தம் இருக்கிறது. இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் பால் வருகிறது அல்லாஹ் பேசுகிறான். மின் பைனி ஃபர்தியும் வதமின், சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையே அந்த பால் வருகிறது. ஆனால் சாணத்துடைய நிறம் அதில் படியவில்லை, இரத்தத்தின் நிறமும் அதில் படியவில்லை. சாணத்தின் நிறம் அது படிந்திருந்தால் மனிதன் குடிக்க மாட்டான், இரத்தத்தின் நிறம் படித்திருந்தாலும் குடிக்க மாட்டான், கலந்திருந்தால் குடிக்க மாட்டான். நிறம் மட்டுமல்ல, சாணத்தின் வாடை வந்தால் குடிப்பானா? இரத்தத்தின் வாடை வந்தால் குடிப்பானா? அல்லாஹ் பேசுகிறான், ஒன்றோடு ஒன்று கலந்து விடாமல் தடுப்பு ஏற்படுத்தி வைத்தது யார் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதை பேசுகிறான். சகோதரர்கள், இதிலே மனிதர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இதற்கு மத்தியில் யார் வாய்க்கால் வெட்டி வைத்திருப்பது போல, வரப்பு வெட்டி வைத்திருப்பது போல தடை போட்டு வைத்திருக்கிறீர்களா? எப்படி அது வருகிறது? மடுவிலிருந்து வருகிறது, பால் வருகிறது. மடுவை அறுத்தால் பால் வருமா? எப்படி அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் தாவரவியல் பேசியது போல விலங்கியலும் அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோல கருவியல் பேசுகிறான். மனிதன் எப்படி உருவாகிறான், தாயின் வயிற்றில் எப்படி உருவாகிறான். வலக்கத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். அல்லாஹ் பேசுகிறான், களிமண்ணின் மூல சத்திலிருந்து நாம் அவனை படைத்திருக்கிறோம், மனிதனை நாம் படைத்தோம். பின்னர் அவனை நாம் நுத்துஃபத்தமின் கராரின் மக்கீன், அந்த இந்திரிய துளியை பாதுகாப்பான இடத்தில் நாம் வைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். கர்ப்பப்பையை பேசுகிற போது பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறான். கர்ப்பப்பை இருக்கிறது, அதற்கு மேலே ஒரு சவ்வு இருக்கிறது, அந்த சவ்வுக்கு மேலே தண்ணீர் குடம் என்று சொல்லுவார்கள். எதற்காக என்று சொன்னால், நிறை மாத கர்ப்பிணி அந்த பக்கம் இந்த பக்கமாக புரண்டு படுக்கிற போது குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தண்ணீர் பையை வைத்திருக்கிறான். அதற்கு நாம் தண்ணீர் குடம் என்று சொல்லுவார்கள், கிராமப்புறங்களிலே சொல்லுவார்கள். குழந்தை பிறக்கிற சமயத்தில் கொஞ்சம் முன்ன பின் நேரம் ஆகிவிட்டது சொன்னால் பெண்களுக்குள்ளே விசாரித்துக் கொள்வார்கள், தண்ணீர் குடம் உடைந்து விட்டதா என்று கேட்பார்கள். தண்ணீருக்குள்ள உடைந்ததற்கு பின்னால் தான் குழந்தை பிறக்கும். ஆனால் தண்ணீருக்குள்ள உடைந்து விட்டதா என்று பெண்களுக்குள்ளே கேட்டுக்கொள்வார்கள், குழந்தை பிறப்பதற்கு தாமதமாகிற போது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அப்படி ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஒரு தலைவாணியை ஒரு வயிற்றில் வைத்து அதற்குள்ளே தண்ணீரை வைத்திருப்பது போல, எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் குழந்தைக்கு எந்த இதுவும் ஆகக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார், கருப்பப்பைக்கு வெளியே ஒரு கருப்பப்பை ஒரு பாதுகாப்பு, அதற்கு மேல் ஒரு சவ்வு இருக்கிறது, அதற்கு மேல் இந்த தண்ணீர் பை இருக்கிறது, அதற்கு மேல் வயிறு இருக்கிறது. 4 விதமான பாதுகாப்பு. அதற்கு இப்படி வைத்திருக்க காரணத்தான் சொல்லுகிறான், பாதுகாப்பான இடத்தில் அந்த இந்திரிய துளி நாம் வைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் 3 அடுக்கு பாதுகாப்பு தான். அல்லாஹ் 4 அடுக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறான். கருப்பு பை இருக்கிறது, சவ்வு இருக்கிறது, தண்ணீர் பை இருக்கிறது, அதுக்கு பிறகு வயிறு இருக்கிறது. 4 விதமான பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்புக்கு உள்ளே ஒரு இந்திரிய துளை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். சும்ம ஜஅல்நாஹு லுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த இந்திரிய துளியை அலக்கத்தன், நாம் இரத்த கட்டியாக நாம் மாற்றினோம் என்று பேசுகிறான். பின்பு அந்த இரத்த கட்டியை சதை கட்டியாக மாற்றினோம் என்று பேசுகிறான். அந்த சதை கட்டியை அதற்கு பின்னால் நாம் எலும்பாக மாற்றினோம் என்று பேசுகிறான். பின்பு அந்த எலும்புக்கு சதையை நாம் அணிவித்தோம், ஆடையை அணிவிப்பது போல, உடலுக்கு ஆடை அணிவிப்பது போல அந்த எலும்புக்கு மேல் சதையை நாம் செய்தோம், போர்வையாக போத்தியது போல் நாம் அணிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சும்ம ஜஅல்னா நுத்ஃபத்த, அது ஒரு 40 நாளைக்கு இந்திரியமாக இருக்கிறது. 40 நாளைக்கு பின்னால் அது இரத்த கட்டியாக மாறுகிறது. 40 நாளைக்கு இரத்த கட்டியாகவே இருக்கிறது. 40 நாளைக்கு பின்னால் அது சதை கட்டியாக மாறுகிறது. 40 நாளைக்கு சதை கட்டியாகவே இருக்கிறது. அதற்கு பின்னால் அது எலும்பாக மாறுகிறது.
அதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த எலும்புக்கு மேலே என்ன செய்யறார், சதையை என்ன செய்யறார், போர்த்துகிறான். ஆடை அணிவிப்பது போல் அணிவிக்கிறான். அதை சொல்லுகிற போது அவன் இலக்கிய நேயத்தோடு சொல்லுகிறான், கசவுனல் இல்லாமல் லஹ்மாம், அந்த எலும்புகளுக்கு நாம் சதையை என்ன செய்தோம், ஆடையாக அணிவித்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், அதற்கு பின்புதான் அதற்கு மனித தோற்றமே வருகிறது. அதுவரைக்கும் மனித தோற்றம் இல்லை. அதற்கு பின்புதான் மனித தோற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். இதையெல்லாம் படிப்படியாக சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபதபாரக்கல்லாஹ், அந்த அல்லாஹ் மிக பாக்கியம் உள்ளவன், அவன் மிக பாக்கியம் உள்ளவன். அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களிலேயே அழகான படைப்பு படைக்கிறவன் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் பேசுவதற்கு முன்னால் மனிதன் இத்தனை கட்டங்களாக வயிற்றுக்குள்ளே இருக்கிறான் யாருக்கும் தெரியாது. கருவு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் பிற்காலத்தில் ரொம்பவும் பின்னாலே நடந்தது. அல்லாஹ் கருவை பற்றி பேசிய காலத்தில் எவனுக்கும் அதை பற்றி தெரியாது. பின்புதான் என்ன செய்தார்கள், கண்டுபிடித்தார்கள். ஆனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு படிப்படியாக என்னவெல்லாம் செய்தான் என்று அல்லாஹ் பேசுகிறான். எதை இப்படி ஆக்கினான்? ஒரு சொட்டு இந்திரிய துளி, ஒரு சொட்டு விந்து, அவ்வளவுதான். அதைத்தான் அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான். ஆடையில் பட்டிருந்தால், மேனியில் பட்டிருந்தால், இது போய் பட்டு விட்டதே என்று சோப்பு போட்டு கழுவி சாக்கடையிலே போயிருக்கும். அப்படி நினைக்கிற, அருவருப்பாக நினைக்கிற ஒரு விந்து துளியை இவ்வளவு பாதுகாப்பு இடத்தில் வைத்து அல்லாஹ் என்ன செய்தான், இப்படியெல்லாம் உருவத்தை கொண்டு வந்தான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதத்தை கொடுத்தால் அவளால் அதை செய்ய முடியுமா? எது இப்படி மாறியது? கண்ணாக மாறியது எது? காலாக மாறியது எது? மூக்காக மாறியது எது? பல்லாக மாறியது எது? அந்த ஒரு துளியைத்தான் அவன் கண்ணாக மாற்றினான். அந்த ஒரு துளியைத்தான் அவன் காதாக மாற்றினான். அந்த ஒரு துளியைத்தான் மூக்காக மாற்றினான். அந்த ஒரு துளியைத்தான் பல்லாக மாற்றினான். அந்த ஒரு துளியைத்தான் சதையாக மாற்றினான். அந்த ஒரு துளியைத்தான் எலும்பாக மாற்றினான். அந்த ஒரு துளியைத்தான் நரம்பாக மாற்றினான். அந்த ஒரு துளியைத்தான் ரோமமாக மாற்றினான். அந்த ஒரு துளியைத்தான் நகமாக மாற்றினான். அவன்தான் எல்லாத்தையும் மாற்றினான். இல்லை என்று சொன்னால் எப்படி செய்ய முடியும்? அதை பேசுகிறான். நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று பேசுகிறான். இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். சகோதரர்கள், இதுபோல் படைக்கிறவன் யார் இருக்கிறான் என்று கேட்கிறான். அஹ்ஸனுல் ஹாலிகீன், அவன் அழகிய படைப்பாளன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? வேறு யாராவது இப்படி படைக்க முடியுமா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பார்க்கிறோம். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குழந்தைகள் விளையாடுகிற டாய்ஸ் பொம்மை இருக்கிறது, அதை செய்கிற அந்த தொழிற்சாலை சீனாவில் இருக்கிறது. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிறது. ஒரு சின்ன பொம்மை, அதை செய்வதற்கான மிஷினரிகள், அதற்கு அவ்வளவு இடம் தேவைப்படுகிறது. ஒரு பொம்மையை மாற்றி மாற்றி கொண்டு வந்து கடைசியில் ஒரு பொம்மையாக கொண்டு வருவதற்கு அதற்கான மிஷினரிகளை, அதற்கான கருவிகளை வைப்பதற்கு அவ்வளவு பெரிய இடம் தேவை. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடம் தேவைப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் 1 கிலோமீட்டர் எடுத்துக்கொண்டான். உள்ளங்கை அகலம் இருக்கிற ஒரு கர்ப்பப்பை, அதற்குள்ளே இத்தனை காரியமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா மனிதன் என்று பேசுகிறான். ஆக தாவரவியல் பேசியது போல, விலங்கியல் பேசியது போல, அல்லாஹ் கருவியல் சம்பந்தமாகவும் அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து மொழியை பற்றி பேசுகிறான். ஒமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறோமே, இது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது என்று பேசுகிறான். வானத்தை பார்க்கிற ஒரு சின்ன வீடு கட்டுவதற்கு 4 சுவர் தேவைப்படுகிறது, இலையில 4 தூண் தேவைப்படுகிறது, அதற்கு எவ்வளவு பில்லர் போட வேண்டியிருக்கிறது, எவ்வளவோ ஜல்லிகள் கொட்ட வேண்டியிருக்கிறது. எந்த தூணும் இல்லாமல், எந்த வெடிப்பும் இல்லாமல் ஒரு கட்டடத்தை கட்டினால் 40 ஆண்டு அதுக்கு பின்னால் வெடிப்பு விழுந்து விடுகிறது. அல்லாஹ் சொல்கிறார், ஃபர்ஜிஅல் பஸர, திரும்பி மீண்டும் மேலும் வானத்தை பார், எங்காவது வெடிப்பு விழுந்திருக்கிறார் பார் என்று கேட்கிறார். அருள்மறையில் பேசுகிறார்.
நீ கட்டுகிற கட்டடம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் வெடிப்பு விழுந்து விழுகிறதே, விரிசல் விழுந்து விழுகிறதே. நான் கட்டிய வைத்திருக்கிற வானத்தை பார், எங்கால் விரிசல் விழுந்திருக்கிறதா, வெடிப்பு வந்திருக்கிறதா பார் என்று அல்லாஹ் பேசுகிறான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று பேசுகிறான் சகோதரர்களே. கண்ணியத்திற்கு அதற்கு அடுத்து பேசுகிறான், வஹ்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுடைய பாஷைகள் மாறுபட்டிருப்பது அவனுடைய அத்தாட்சிகள் ஒன்று என்று பேசுகிறான். ஒரே நாவுதான் எத்தனை பாஷைகளை பேசுகிறது. சப்தம் எங்கிருந்து வருகிறது? சப்தம் தொண்டையிலிருந்து வருகிறதா, இல்லை நாவிலிருந்து வருகிறதா, எங்கிருந்து வருகிறது? அதை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், அது தொண்டையிலேயும் இல்லை, நாவிலேயும் இல்லை. நாவிலேயும் தொண்டையிலேயும் பேச்சு இருக்குமே, ஆனால் மாடு பேசி இருக்கும், ஊமை பேசி இருப்பான். அவனுக்கு நாவு இருக்கிறது, தொண்டை இருக்கிறது, தொண்டையிலேயும் இல்லை, நாவிலேயும் இல்லை. பேச்சு என்னிடத்திலிருந்து வருகிறது என்று பேசுகிறான். பேச்சு எனக்கு சொந்தம், அது என்னுடைய பண்பு, என்னுடைய சிஃபத். அதனால் என்னிடமிருந்து பேச்சு வருகிறது. அதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அது அத்தாட்சி என்று பேசுகிறான். ஒரு நாவிலே எத்தனை மொழிகள் பேசுகிறீர்கள்? 10 மொழி தெரிந்தவன், 15 மொழி தெரிந்தவன் எப்படி ஒரு நாவு தானே? ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நாவு வைத்திருக்கிறானா? ஒரே நாவில் எப்படி இத்தனை மொழிகள் வருகின்றன? யார் கொண்டு வந்தார்? ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மொழியில் இந்த பொருளுக்கு இன்ன பெயர் எப்படி ஞாபகத்துக்கு யார் கொண்டு வந்தார்? அந்த அறிவு யாருக்கு சொந்தமானது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு இதெல்லாம் அத்தாட்சி என்று பேசுகிறான் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அல்மானிக்கும், ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறீர்களே, இந்த நிறத்தை உங்களுக்கு தந்தது யார்? செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பூக்களுக்கும் காய்களுக்கும் வேறு வேறு நிறத்தை தந்தது போல உங்களுக்கு இப்படிப்பட்ட நிறங்களை தந்தது யார்? இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் பேசுகிறான். நீ கருப்பாக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் நீ நினைத்தால் கருப்பாக பெற்றெடுக்க முடியாது. இல்லை வெள்ளையாக குழந்தையை சிகப்பாக பெற்றெடுக்க வேண்டும் நினைத்தால் பெற்றெடுக்க முடியாது. நான் என்ன நிறம் கொடுக்கிறேனோ அதுதான் நிறம். அது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இல்லை. நீ அதை ஒன்றும் செய்ய முடியாது. நான் கொடுக்கிற நிறம்தான். நான் சிவப்பாக நினைத்தால் சிவப்பாக குழந்தை பிறக்கும், கருப்பாக நினைத்தால் கருப்பாக பிறக்கும். நிறத்தை நான் தான் கொடுக்கிறேன், உங்களால் மாற்ற முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படியானால் தாயும் சிவப்பாக இருக்கிறாள், கணவனும் தந்தையும் சிவப்பாக இருக்கிறான், கணவன் 2 சிவப்பாக இருக்கிறார்கள், குழந்தையின் கருப்பாக பிறக்கிறது. கணவன் மனைவி கருப்பாக இருக்கிறார், குழந்தை எப்படி சிவப்பாக பிறந்தது? இந்த நிறத்தை கொடுத்தது யார்? தாயும் தந்தையும் கருப்பாக இருந்தால் பிள்ளை கருப்பாகத்தான் பிறக்கும் என்ற அவசியம் இல்லை. 2 பேரும் சிவப்பாக இருந்தால் குழந்தை சிவப்பாகத்தான் பிறக்கும் அவசியம் இல்லை. கருப்பாக இருக்கிற தம்பதிகளுக்கு சிவப்பு குழந்தை நான் கொடுக்க முடியும், சிவப்பாக இருக்கிற தம்பதிகளுக்கு கருப்பு குழந்தையை கொடுக்க முடியும். நிறம் அது என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்று பேசுகிறான். இதுபோல அத்தாட்சிகள் என்று பேசுகிறான். வானம் படைக்கப்பட்டிருப்பது, பூமி படைக்கப்பட்டிருப்பது, மனிதர்களுடைய மொழிகள் மாறுபட்டிருப்பது, அவருடைய நிறங்கள் மாறுபட்டிருப்பது, இவையெல்லாம் என்னுடைய அத்தாட்சிகள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லில் ஆலிமீன், இதிலே அறிஞர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இப்படி எல்லாவற்றையும் எல்லா இயலும் பேசுகிறது குர்ஆன். எடுத்துக்காட்டுக்காக ஒரு சில இதை சொல்லி இருக்கிறோம். தாவரவியல் குறித்து, விலங்கியல் குறித்து, கருவியல் குறித்து, மொழியியல் குறித்து, இவையற்றையெல்லாம் என்ன செய்யும் எடுத்துக்காட்டுக்காக பேசியிருக்கிறோம். தவிர இன்னும் நிறைய செய்திகள் என்ன செய்த இருக்கின்றன சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அதனால் எல்லா கலையும் உள்ளே இருக்கிற காரணத்தால் தான் குர்ஆனை முழுமையாக ஆழமாக படித்தவர்கள் எல்லா அறிவையும் பெற்றுக்கொள்வான். அதனால்தான் அல் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தார், ரஹ்மான் கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். சகோதரர்களே, இதில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆசிரியன் ரஹ்மானாக இருக்க வேண்டும், கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் குழந்தைகள் படிக்கும், குழந்தைகளை படிப்பிக்க முடியும். சில குழந்தைகளுக்கு ஒரு தடவை சொன்னால் புரிந்துவிடும், சில குழந்தைகள் 2 தடவை சொல்ல வேண்டும், சிலருக்கு 2-3 தடவை சொல்ல வேண்டும். அப்போது இவன் கருணையாளாக இருக்க வேண்டும். எத்தனை தடவைடா சொல்றது? மரமண்டல் ஏறவே இல்லை அப்படின்னா அவன் திரும்பி அப்படியே சோர்ந்து போயிடுவான், பயம் திருப்பி கேள்வி கேட்க பயப்படுவான்.
திருப்பி கேள்வி கட்டவுள்ள சத்தம் போடுவார் வாத்தியார், அப்படி பயப்படுவான். அப்போ ஆசிரியர் கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் உணர்த்துகிறான். அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று பேசுவதன் மூலமாக குர்ஆனில் எல்லா இயலும் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, கற்றுக் கொடுக்கிறவன் கருணையாளனாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அங்கே உணர்த்துவதற்காக அந்த பெயரை சொன்னான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஏன் அல்லாஹ் எடுத்தவுடன் அறிவை பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால், அறிவுதான் அனைத்தையும் ஆளும். அறிவுதான் அழிவிலிருந்து எல்லாவற்றையும் பாதுகாக்கும். அதனால் தான் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று சொன்னான் சகோதரர்கள். அதனால் அறிவு குறித்து குர்ஆன் நிரம்ப பேசுகிறது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னவென்று சொன்னால், இந்த படிப்பு விஷயத்தில் அதிகமாக நாம் கவனம் செலுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, இன்னொன்று நம்மளுடைய பெரிய பின்னடைவு என்னவென்று சொன்னால், கல்வியை கற்றோமே தவிர எந்த கல்வியை கற்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்யவில்லை, நமக்கு ஒரு தெளிவு இல்லை. நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், சில கல்விகளை கற்றுக்கொண்டு வருகிறோம், இரவு முழுவதும் நிலைத்திருந்து வேலை பார்ப்பது, இது போன்றுதான் கல்வியை கற்றுக்கொண்டு வருகிறோம். அரசியல் அதிகாரத்தை பெறுகிற கல்வியை பெற்றிருக்கிறோமா? அரசாங்கம் ஒன்று இருக்கிறது, இன்னொன்று அரசியல் ஒன்று இருக்கிறது. அரசியல் அல்ல, அரசியல் அதிகாரத்தை பெறுவது என்பதல்ல. அரசியல் 5 வருடத்துக்கு ஒரு மாறிக்கொண்டே இருக்கும். அரசு அப்படி அல்ல. அரசியல்வாதிகள் சட்டத்தை போடுவார்கள், அது நிறைவேற்றுகிறது யார்? அரசாங்கம் அதிகாரிகள். அவன் வந்தா 40 வருஷம் இருந்துட்டு தான் போவான். ரிட்டையர்மெண்ட் வயசு வரணும், அது வரைக்கும் அதுக்கு பேர் தான் அரசாங்கம். நாம் அந்த அறிவை படித்திருக்கிறோமா? கொஞ்சம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர், இன்னொன்று ஞாபகத்துக்கு சொல்லுகிறேன். சிக்கந்தர் மலை யாருக்கு சொந்தம்? மலை யாருக்கும் சொந்தமாக இருந்துவிட்டு போகட்டும். 400 ஆண்டுகளாக அங்கு முஸ்லீம்கள் போகிறார்கள், கடாய் அறுக்கிறார்கள், கோழி அறுக்கிறார்கள், பாத்தியா ஓதுகிறார்கள், தானும் சாப்பிடுகிறார்கள், சக மற்ற மதத்துக்காரர்களும் கொடுக்கிறார்கள். 400 ஆண்டுகளாக காலமாக செய்து கொண்டு வந்ததை ஏன் திடீர்னு ஏன் சிக்கலானது? நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமா? காரணம் என்ன என்று சொன்னால் சகோதரர்களே, அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி, ஆர்டிஓ, நீதிமன்றம், வழக்கறிஞர் எல்லாம் அவர்களுடைய கையில் இருக்கிறது. நாம் ஏன் அந்த இடத்துக்கே வரவில்லை? நாம் என்ன நம்ம ஊரில் யாராவது வக்கீல் இருக்கிறார்களா? வக்கீல் இல்லை. ஏதாவது ஊருக்கு ஏதாவது ஒரு 2 பேராவது உண்டா வழக்கறிஞர்கள்? நாம் என்ன நினைக்கிறோம், அதுவெல்லாம் படித்தா பாசு சம்பாதிக்க முடியாது என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. எந்த கல்வியையும் எப்படி படிக்க வேண்டும், அப்படி தரமாக படித்தோம் என்று சொன்னால் அதில் நாம் திறமை உள்ளவராக இருப்போமே. ஆனால் ஆற்றல் படைத்தவராக இருப்போமே. ஆனால் எந்த துறையாக இருக்கட்டும், இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிப்பது மட்டுமே என்ன செய்யக்கூடாது சகோதரர், நோக்கமாக இருக்கக்கூடாது. அரசாங்கத்துடைய பணிகளுக்கு நாம் ஏன் போகவில்லை? முன்னாள் முதலமைச்சர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்பதற்காக கர்நாடகாவில் என்ன செய்தார்? 27 நாள் சிறையில் இருந்தார். உங்களுக்கு தெரியும். அவருக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்க வேண்டும். பால் நரிமன் என்று ஒரு வக்கீல், அவர் தான் ஜாமீன் வாங்கினார். நீதிமன்றம் கேட்டது, தப்பித்து போய்விட்டால் என்ன செய்வது? சொந்த ஜாமீன் நான் போடுகிறேன் என்று சொன்னார். அவருக்கு கீழே 100 பேர் வேலை பார்க்கிறான், அந்த பால் நரிமனுக்கு கீழே. அவர் ஒரு பெரிய ராம் ஜெத்மலானி போல பெரிய வக்கீல். 1/2 மணி நேரம் வந்துவிட்டு போனார் உச்ச நீதிமன்றத்திற்கு. 1/2 மணி நேரத்திற்கு அவருக்கு 4 லட்சம் ரூபாய் ஃபீஸ். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் திறன் படைத்தவராக இருப்போமே, ஆனால் எந்த துறையிலும் சம்பாதிக்கலாம் சகோதரர்களே. அதனால் நாம் என்ன நினைத்தோம், வக்கீல்லாம் படித்து என்னைக்கு நம்ம சம்பாதிச்சு வீட்டை கட்டி வாசலை கட்டி போனோமா, ஒரு 60,000 70,000 சம்பளம் வாங்கினோமா, 2 வருஷத்தில் என்ன செய்யணும், மனக்கட்டை வாங்கணும், 3ஆம் வருஷத்தில் வீட்டை கட்டணும், 4ஆம் வருஷத்தில் கார் வாங்கணும், 5ஆம் வருஷத்தில் பிபி சுகர் எல்லாம் வந்து 40 வயசு எல்லாம் செத்து போயிடணும்.
அதோட வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. என்றைக்காவது இதையெல்லாம் சிந்தித்திருக்கிறோமா சகோதரர்களே? 2002 குஜராத் கலவரம் நடந்தது. நரோடா பாட்டியா என்று ஒரு ஊர், ஒரு 250 முஸ்லீம்கள் அந்த ஊரில் வாழ்ந்த அவ்வளவுதான். 250 முஸ்லீம்களை கொன்று விட்டார்கள். வெட்டி நெருப்பில் போட்டு எரித்து துண்டு துண்டாக வெட்டி எல்லோரும் கொன்று விட்டார்கள். ஆனால் அந்த நரோடா பாட்டியாவில் ஒரு காவல் நிலையத்தில் 12 முஸ்லீம்கள் தஞ்சம் புகுந்திருந்தார்கள். கலவரத்தை நடத்தியவர்களே போலீஸ்காரர்கள் தான். கலவரத்தை நடத்தியது அரசாங்கம்தான். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி தான் அது கலவரத்துக்கள் திட்டங்களை போட்டு கொடுத்தவர். எல்லாம் அவர் தான் செய்தார். காவல்துறை நடத்தியது. ஆனால் காவல் நிலையத்தில் ஒரு அந்த நரோடா பாட்டியான 12 பேர் முஸ்லிம்கள் சிறைக்கு உள்ளே என்ன செய்தார்கள்? காவல் நிலையத்துக்கு உள்ளேயே 3 நாள் இருந்தார்கள். கலவரமெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் 3 நாளைக்கு பின்னர் வெளியே வந்தார்கள் சகோதரர்களே. காரணம் என்ன தெரியுமா? அந்த காவல் நிலையத்தில் ஒரு முஸ்லிம் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தான். எஸ்ஐயாக இருந்தான். ஒரு முஸ்லிம் எஸ்ஐயாக இருந்த காரணத்தால் அவர்கள் 12 முஸ்லிம் கடைக்கலம் தேடி வந்த, பாதுகாப்பு தேடி வந்த அந்த 12 முஸ்லிம்களை உள்ளே வைத்து பாதுகாத்தார். அப்படியானால் ஒரு எஸ்ஐ இருந்தால் ஒரு கலவர நேரத்தில் ஒரு 12 உயிர்களை பாதுகாக்க முடியும். அன்றைக்கு அதுபோல் நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்களில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஒரு எஸ்ஐ இருந்திருந்தால் எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை பாதுகாத்திருக்க முடியும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்றைக்கும் போலீஸ் வேலைக்கு முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் காலியாகத்தான் இருக்கிறது. யாரும் போய் சேருவதில்லை. 300 இடங்கள் 400 இடங்கள் காலியாக போய் அதற்கான காலங்களும் முடிந்து வந்ததுக்கு பின்னால் அந்த இடத்துல வேறு நபர்கள் போய் சேருகிறார்கள். இப்போதெல்லாம் போலீஸ்காக நல்ல சம்பளம் கொடுக்கிறார்கள். ஒரு 20,000, குறைந்தபட்சம் 20,000 கொடுக்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நான் 4 லட்சம் ரூபாய் செலவு செய்து வந்து துபாய்க்கு வந்து இங்கே வந்து 20,000 வாங்குவேன், ஊரில் வாங்க மாட்டேன். இங்கே 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்யத்தானே செய்கிறோம். அங்கே செய்தால் என்னவென்று சொன்னார் சகோதரர்களே, இதுவெல்லாம் இப்படியெல்லாம் காவல் துறையிலையும் நீதித்துறையிலையும் அவர் வழக்கறிஞர் அந்த துறையிலையும் நம்முடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதற்கு நாம் படிக்கவே இல்லை. இன்றைக்கு கூட அந்த திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனைக்கு நாம் சொன்னேன் இல்லையா? அதற்கு என்ன காரணம்? அங்கே அது அந்த அந்த வழக்கை கையாளுகிற ஆர்டிஓ, காவல்துறை அதிகாரி எல்லோரும் இந்துத்துவ சிந்தனை படைத்தவர்கள். ஏன் நான் இந்த ஆர்டிஓவாக நாம் ஏன் ஆகியிருக்கக்கூடாது? அந்த காவல்துறை அதிகாரிகள் நாம் இருந்திருக்கக்கூடாது? இந்த வக்கீல்கள் நாம் ஒரு 10 பேர் இருந்திருக்கக்கூடாது? இந்த நீதிபதிகள் நாமே இருந்திருக்கக்கூடாது? இன்னொரு அதனால் இவை கல்விகளை வந்து பெற வேண்டும் என்று சொன்னால் காசு சம்பாதிப்பதற்காக மட்டும் நோக்கம் அல்ல, காசு சம்பாதிக்க வேண்டும். அதன் மூலமாக சமூகத்திற்கு சகோதரர்களே பாதுகாப்பை இந்த கல்வியின் மூலமாக பெற முடியும் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அதனால் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிற செய்தி உயூனுல் அஹ்பாரில் இமாம் இப்னு குதைபாவுடைய உயூனுல் அஹ்பாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், கல்வி என்பது, அறிவு என்பது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல, பணமும் சம்பாதிக்கலாம். பணத்தை விட அறிவுதான் சிறந்தது. ஏனென்று சொன்னால் அல் இல்மு யஹ்ருசுக்க வ அன்த தஹ்ருசுல் மால், பணத்தை நீ பாதுகாக்க வேண்டும், அறிவு உன்னை பாதுகாக்கும் என்று சொல்கிறார்கள். அல் இல்மு யஸ்கு அலல் அமல், கல்வி இருக்க இருக்க வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். காசு அப்படி அல்ல, செலவழிந்து கொண்டே போகும். காசு செலவழிக்க செலவழிக்க குறைந்து கொண்டே போகும். அறிவு செலவழிக்க செலவழிக்க புத்தி கூர்மையாகி கொண்டே போகும். எம்ஏவாக இருந்தவன் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து எஸ்எல்சியாக குறைந்து விட்டால் என்று என்னைக்காவது பார்த்துருக்கிறோமா? ஆனால் கோடீஸ்வரன் கொடுத்து லட்சாதிபதியாக குறைந்து விட்டான் என்று சொல்ல முடியும். அறிவு அப்படி சொல்ல முடியாது சகோதரர்களே. அறிவு என்ன செய்யும் என்று சொன்னால் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும், ஆனால் பணம் குறைந்து கொண்டே போகும். இப்படியெல்லாம் பல்வேறு செய்திகளை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், பணத்தை விட
அறிவு தான் சிறந்தது, ஆனால் அறிவை தேடுங்கள் என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. ஆனால் இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தேவைப்படும் நாம் இன்னும் நாட்கள் இருக்கிறது, அதை இன்னொரு பார்ட்டாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தால். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு அர் ரஹ்மான் என்று ஆரம்பித்து அல்லமல் குர்ஆன் என்று அறிவுகளில் மிக தலையான அறிவாக இருக்கிற குர்ஆனை பற்றி பேசுவதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறான்? அறிவு பெற்ற சமுதாயமாக மாறுங்கள், கல்வி உள்ள சமுதாயமாக மாறுங்கள். கல்வியும் அறிவும் உங்கள் கையில் இருக்குமானால் ஆட்சியும் அதிகாரமும் உங்களுடைய கைக்கு வரும். அப்படி வந்தால் நீங்கள் பிற மனிதர்களை நீங்கள் ஆளலாம். இப்போது நீங்கள் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் மற்றவர்களை ஆளலாம், பிற மனிதர்கள் அதிகாரம் செலுத்தலாம், ஆட்சி செய்யலாம். அதனால் கல்வியை கையில் எடுங்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் முதல் வசனத்திலேயே அல்லமல் குர்ஆன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அல்லாஹ் விரும்புகிற அந்த அறிவு பெற்ற சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவாராக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.